கரேஜ். எப்படிப்பட்ட கரேஜ் தேவை, எப்படிப்பட்ட தைரியம் தேவை? எல்லா தடைகளையும் தாண்டி அந்த இடத்துல போய் உட்காருகிற தைரியம் வேண்டும். எதற்காக கர்த்தர் என்னை இங்கு கொண்டு வந்தாரோ அதை செய்து முடிக்கணும். இன்னைக்கு we are so easily scared. நம்மள பயம் படுத்துவது பிசாசுக்கு ஒரு சாதாரண விஷயம். My time, my days in this earth are numbered. எல்லாம் தெளிவா எனக்கு தெரியுது. I am in control என்று சொல்லி நினைக்கிறோம் தெரியுமா? அதுதான் நமக்கு பல சமயத்துல pride கொடுக்கும், அகங்காரத்தை கொடுக்கும். We look down upon everybody. நம்மளுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் இன்னைக்கு டிஸ்ட்ராக்டடா இருக்கு. ஏன் தெரியுமா? உலகத்தின் பாவங்கள் வந்து உட்கார்ந்துச்சு. கரேஜ். எப்படிப்பட்ட கரேஜ் தேவை, எப்படிப்பட்ட தைரியம் தேவை? எல்லா தடைகளையும் தாண்டி அந்த இடத்துல போய் உட்காருகிற தைரியம் வேண்டும். அப்படி அந்த உயரத்திற்கு நீங்க போக கூடாது என்று சொல்லி, that you should not, you might not reach that place, you should not reach that place என்று சொல்லிட்டு பிசாசு பல அப்டக்கிள்ஸை கொண்டு வருவான். he brings so many obstacles. அதை பார்த்து பல நேரங்கள் நம்ம பயந்து விடுவோம், சோர்ந்து போயிடுவோம். we feel threatened, we feel so discouraged. அப்படி பயந்து சோர்ந்து நம்ம பாதியிலேயே அந்த உயரத்துக்கு போறதை கை விட்டுடுவோம். ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த ஒவ்வொரு அடியா பிசாசு கொடுக்கும் பொழுது அதை தாண்டி without getting scared முன்னாடி போய் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மேலே ஏறி அந்த உயரத்துல போய் உட்கார்றோம் பாத்தீங்களா? அதுக்கு தேவை தைரியம், அதுக்கு தேவை கரேஜ். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கரேஜை பற்றி தான் இன்றைக்கு பேச கர்த்தர் நம் அனைவரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். God wants to speak about this courage. That's why he has brought us together this morning. இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இதை விட ஒரு பெட்டர் பர்சன், ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளை என்னால காண்பிக்க கொடுக்க முடியாது. வாசிப்போமா வேத புஸ்தகத்துல அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 30 36 வசனம் வரைக்கும். Acts chapter 21 verses 30 to 36. அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாய் இருக்கிறதென்று போர்ச்சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர்ச்சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியும் போர்ச்சேவகரையும் அவர்கள் கண்டபொழுது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறின பொழுது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர்ச்சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாய் இருந்தது. Then all the city was stirred up, and the people ran together. They seized Paul and dragged him out of the temple, and at once the gates were shut. And as they were seeking to kill him, word came to the tribune of the cohort that all Jerusalem was in confusion. He at once took soldiers and the centurions and ran down to them. And when they saw the tribune and the soldiers, they stopped beating Paul. Then the tribune came up and arrested him and ordered him to be bound with 2 chains. He inquired who he was and what he had done. Some in the crowd were shouting one thing, some another. And as he could not learn the facts because of the uproar, he ordered him to be brought into the barracks. And when he came to the steps, he was actually carried by the soldiers because of the violence of the crowd. For the mob of the people followed, crying out, "Away with him!" அந்த ஊர் முழுவதும் entire city was against him என்று வசனம் சொல்லுகிறது.
ஊர் முழுவதும் பவுலுக்கு எதிராக நின்று கொண்டிருந்தார்கள், கோபமாக இருந்தார்கள், அவனை அடித்து கொலை செய்வதற்கு காத்து கொண்டிருந்தாங்க. they just wanted to kill him, brutally beating him. அவனை அடித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எதனால? why what did Paul do wrong out here? என்ன தவறு செஞ்சாரு? ஆக்சுவலா பவுல் எந்த தவறும் செய்யவில்லை. இந்த ஊர் மக்கள், இந்த யூத மக்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டிருந்தாங்க. falsely accused him. ட்ரோஃபிமஸ் என்கிற ஒரு ஜென்டைல் பர்சன், அவனோடு கூட பவுல் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த ஊரில் பட்டணத்தில் பேசிட்டு இருக்கதை யாரோ பார்த்து இருக்கிறாங்க. அதை அவங்க சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். இவனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த யூதர் அல்லாத ஒருத்தரோட பார்த்தோம், அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. அதனால because he was seen with this person who is not a Jew, அதனால இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, supposedly அவன் ஒருவேளை அந்த ஜென்டைல் பர்சனை, யூதர் அல்லாத பர்சனை அவன் ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான் என்று சொல்லி யோசிச்சு தவறாக புரிந்து கொண்டாங்க. just look at this. இது அவங்கள பொறுத்த வரைக்கும், யூதரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தவறு. ஒரு யூதர் அல்லாதவரை உள்ள கொண்டு வர முடியாது. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, வெளியே எப்பவோ அவரோட பேசிட்டு இருக்கிறத பார்த்துருக்கிறாங்க, அதனால பவுல் கொண்டு வந்துட்டான் என்று சொல்லி தவறாக புரிந்து கொண்டு they misunderstood, they assumed. அப்படி அசியூம் பண்ணனால அவங்க ஒருத்தர் தூண்டி பவுலுக்கு எதிராக பேசி பேக் பைட்டிங் காசிப்பிங் இப்படி பண்ணி பவுலுக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டு பண்ணி, ஒரு ரிபல் அங்க நடந்து, ஒரு ரியாட் அங்க ஆரம்பிச்சு அவங்க பவுலை அவங்க பிடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. Now Paul was beaten for no mistake of his. அவனோட தவறு இல்லாத காரியத்திற்காக அடிக்கப்பட்டிருக்கிறான். he was chained, சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிறான். கடைசியில போலீஸ் வந்து அவனை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த ரோம பட வீரர்கள் வந்து அவனை கட்டி அவனை தூக்கிட்டு போறாங்க. ஏன் தூக்கிட்டு போறாங்கன்னா, சுத்தி கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. they are after Paul's blood. அவனை சாங்கடிங்க என்று சொல்லி சத்தம் கேட்டுட்டே இருக்கிறது. so much of sound and noise around just to kill him. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒருவேளை நானாக இருந்தா உடைஞ்சு போயிருப்பேன், பயந்து இருப்பேன், என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா என்று சொல்லி அதை விட்டு கொடுத்திருப்பேன். மேபி அந்த ஊழியத்தை திரும்பி செய்யறதற்கு கண்டிப்பா யோசிக்க கூட மாட்டேன். ஆண்டவரே, உமக்காக தான் நான் முன்னாடி வந்த உம்முடைய காரியங்களை செய்யறேனே, இப்படி அடிக்கிறாங்களே, நொறுக்கிறாங்களே, நெருக்கடி கொடுக்கிறாங்களே, புரிந்து கொள்ள மாட்டாங்களே, they not understanding என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கணும். should have given up. above all, you should have been scared to death. பயத்துல நடுங்கி இருக்க வேண்டும். இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போனா போதும் என்று யோசித்திருக்கணும். இனிமேல் இவர்கள் முகத்தெல்லாம் பார்க்க கூடாது, ஒளிஞ்சுக்கணும் என்று சொல்லி தனக்குள்ள பேசி கொண்டிருக்கணும். ஆனா you know what he did? இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? he didn't do any of that. இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? இவர் பயந்து ஒளியல, இவர் நடுங்கல, இவர் புலம்பல, இவர் கதறல, இவர் விட்டு கொடுக்கல. You know what he did? He stood up. I'm going to show you what courage means. தைரியம்னா என்ன என்பதை உங்களுக்கு இன்றைக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். தைரியம்னா என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். வெறும் வாயால பேசுகிறது தைரியம் கிடையாது, சும்மா டயலாக் சொல்லுவது தைரியம் கிடையாது, நமக்காக ஒரு இமேஜ் பிராண்ட வெளியே கிரியேட் பண்ணிக்கிறது தைரியம் கிடையாது, அதட்டி பேசுறது தைரியம் கிடையாது. யூசிங் யுவர் அத்தாரிட்டி அண்ட் பவர் இன் அ வெரி பேட் மேனர் இஸ் நாட் கரேஜ். தைரியம் நான் கரேஜ் நான் தெரியுமா? You're going to see it here. வாசிப்போமா?
அப்போஸ்தலர் 21 நம்ம வாசிக்கிற அந்த 21 இந்த ஆக்ட்ஸ் 21 37 39 40. Just read 37, go to 39 and 40. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா? அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவான பொழுது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான். As Paul was about to be brought into the barracks, he said to the tribune, "May I say something to you?" And he said, "Do you know Greek?" Paul replied, "I am a Jew from Tarsus in Cilicia, a citizen of no obscure city. I beg you, permit me to speak to the people." And when he had given him permission, Paul, standing on the steps, mentioned with his hand to the people, and when there was a great hush, he addressed them in the Hebrew language. இந்த 37 39 40 வசனத்துல வாசிக்கும் பொழுது I see what true courage means. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தைரியம் என்ன என்பதை இந்த 3 வசனங்களில் என்னால் முழுமையாக பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. I am able to see it. Are you seeing it? அதை பார்க்கிறீங்களா? நீங்க பார்க்கிறீங்களா? அந்த வசனத்தை வாசித்தவர்கள், அதை இப்போ கேட்டவர்கள் நீங்க பார்க்கிறீங்களா? உங்களால பார்க்க முடிகிறதா? பவுலுக்கிட்ட இருந்த அந்த the courage which is sadly missing today. இன்றைக்கு காணாமல் போயிருக்கிற அந்த தைரியம் பவுலுக்கிட்ட இந்த வசனங்களில் நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. அவனை அடித்த இடத்துல, அவனை உதைத்த இடத்துல, அவனை சங்கிலியால கட்டி போட்ட இடத்துல அந்த முழு பட்டினமும், the entire city falsely accusing him, அவனை தவறாக அவனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் he didn't run away. அவன் ஒளிந்து கொள்ளவில்லை, அவன் எல்லாத்தையும் விட்டுடல. Rather he said, I want to speak. நான் பேசணும். எதற்காக கர்த்தர் என்னை இங்கு கொண்டு வந்தாரோ அதை செய்து முடிக்கணும். For whatever reason Jesus brought me to this place, I have to complete it. அதை செய்து முடிக்கணும். இந்த தைரியம் நம்ம எத்தனை பேர்கிட்ட இருக்கிறது? How many of us have this courage to do what God has called us to do, irrespective of whatever might stop us or whoever might stop us? கர்த்தர் என்னை கூப்பிட்ட காரியத்தை செய்து முடிப்பேன் என்று எத்தனை பேர் இன்றைக்கு தைரியமாக சொல்கிறீர்கள், நிற்கிறீர்கள்? உங்களை தடுக்க எத்தனை விஷயங்கள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் வந்தாலும், பிசாசு என்ன செஞ்சாலும் I will do it என்று சொல்லுகிற கரேஜை தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். And that's the courage that is needed. அந்த தைரியம் இன்றைக்கு நம் கிறிஸ்துவர்கள் மத்தியில் வேண்டும். இன்னைக்கு we are so easily scared. நம்மளை பயம் பொறுத்துவது பிசாசுக்கு ஒரு சாதாரண விஷயம். ஒரு சின்ன வலி, ஒரு சின்ன சிம்டம், ஒரு சின்ன சுகவீனம், we are flat. பயந்துட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு, ஓவர். அவ்வளோ பயம் இன்றைக்கு. when there is a statistic survey on Google, எதுக்கு அதிகமா பயன்படுத்தாங்க இப்போ? ஏஐ வந்த பிறகு ChatGPT எதுக்கு அதிகமா பயன்படுத்தாங்கடா? நோய்களை பத்தி தெரிந்து கொள்வதற்கு, சிக்னஸை பத்தி தெரிந்து கொள்வதற்கு. இது என்ன செஞ்சிரும், அது என்ன செஞ்சிரும், இது வந்தா என்ன ஆயிடும், இன்னும் எத்தனை நாட்கள் என்றெல்லாம் சொல்லி பயந்து மக்கள் பயத்துல இந்த இன்டர்நெட் ஏஐ எல்லாம் போய் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஏஐ இன்டர்நெட்டும் இந்த மக்களோட பயத்தை இன்னும் நல்லா ஃபீட் பண்ணிட்டு இருக்கு, தீனி போட்டுட்டு இருக்கு, இன்னும் பயம் படுத்திட்டு இருக்கு. இவங்க எல்லாம் பயந்து சோர்ந்து போயிட்டு இருக்காங்க. I want to tell you, கர்த்தர் எதற்காக உங்களை இந்த பூமியில வைத்தாரோ அது முடிகிற வரைக்கும் உங்களை அவர் விடுவதில்லை, கை விடுவதில்லை.
My time, my days in this earth are numbered. கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் முன் குறித்திருக்கிறார். அவர் திட்டம் வைத்திருக்கிறார். These are the number of days that you will be on this earth. இந்த பூமியில இத்தனை நாட்கள் நீ இருப்பாய் என்று சொல்லி முன் குறித்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவருக்கு முக்கியம். அவர் செயல்பட ஆசைப்படுறாரு. Who are we to stop it? Who are we to give up? நாம் யார் இதை விட்டு கொடுப்பதற்கு? பயம், fear, the biggest problem, பெரிய பிரச்சனை இன்றைக்கு. எனக்கு பிரியமானவர்களே, பவுலை பாருங்க. just look at this man Paul. தைரியம் என்ன நீ உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் பேசட்டுமா என்று சொல்லி நிற்கிறான். அவன் பேச ஆரம்பிக்கும் பொழுது அங்க ஒரு அமைதி நிலவுகிறது. Did you see that? அது பாத்தீங்களா? அவன் பேச ஆரம்பித்த அந்த நேரத்தில் the entire crowd which was revolting, சத்தமிட்டு கூச்சலிட்டு அவனை சாகடிக்க காத்து கொண்டிருந்த, திட்டிக் கொண்டிருந்த அந்த மொத்த கூட்டமோ இவன் பேச ஆரம்பிக்கும் பொழுது அமைதியானது. I just visualize this scene. இந்த காட்சியை என் கண்களில் கொண்டு வந்து பார்க்கிறேன். அடித்தார்கள், நொறுக்கினாங்க, கண் முன்னாடியே எல்லாரும் அப்படி சத்தம் போட்டாங்க, சங்கிலியில கட்டி இருக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்க, just think about it, one man, ஒரு மனுஷன், மொத்த பட்டினமும் அவனுக்கு எதிராக அப்படி அடித்து நொறுக்கப்பட்டு இவன் முடிஞ்சா என்று சொல்லி நினைக்கும் பொழுது எழுந்து நின்றான். கர்த்தருடைய திட்டத்தை அங்க அறிவிக்க. whatever it is that is stopping you, இது ஆண்டவரோட வார்த்தை, இது மனிதனோட வார்த்தை இல்லை, இது ஆண்டவரோட வார்த்தை. This is coming from God. People can falsely accuse you. உங்க மேல குறை சொல்லலாம், உங்களை பத்தி பின்னாடி பேசலாம், இதோ உங்களை தடுக்கலாம். Oh, the diseases can come left, right and center. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா டிசீசஸ் வந்துகிட்டே இருக்கலாம். எனக்கு நான் வளர்கிற நாட்கள்ல எனக்கு தெரிஞ்சது வெறும் ஜலதோஷம், ரொம்ப போனா ஒரு டைஃபாய்டு, இல்லாட்டி ஒரு மலேரியா. இன்றைக்கு புதுசு புதுசா தினுசா எவ்வளோ டிசீஸ் வந்தாலும் சரி, I don't care about it. நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன், ஒழுக்கமா இருப்பேன், டிசிப்ளின்டா இருப்பேன். I will take care of this body that God has given, but that doesn't mean I'm scared. நான் பயப்படுவதில்லை. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க பயப்படுவதில்லை? My days are numbered. My hairs are numbered. கர்த்தருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது, அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. அவர் திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். நான் எப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்? How am I submissive to his purpose? Don't back out from your office. எந்த வேலையை பார்த்து நீங்க பயந்துட்டு, don't back out from the purpose that God has got for you in that office. அந்த வேலையில, அந்த பிசினஸ்ல கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை பார்த்து நீங்க முன்னேறி போங்க. அந்த மனிதர்களை பார்த்து, அந்த லாசஸ் பார்த்து, அந்த கோல்ஸ் பார்த்து, டாஸ்க பார்த்து பயந்து பின்வாங்காதீங்க. That's all I want to say. Go and stand back in the same place. That's the biggest testimony that you can be. கர்த்தர் எதற்காக உங்களை அங்க வைத்தாரோ, அந்த ஃபேமிலியில, அந்த ரிலேஷன்ஷிப்ல, அந்த படிப்புல, அந்த ஊழியத்துல, அந்த கேம்பஸ்ல, அந்த கம்யூனிட்டியில, அந்த வீட்டுல கர்த்தர் எதற்காக உங்களை வைத்தாரோ அதுல நிற்க கத்துக்கொள்ளுங்க. சிலர் வெட்டி வீர வசனம் பேசிட்டு, இவங்களை எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல, நான் போறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. தே ஆர் கவர்ட்ஸ். அவங்க கோல, ஆண்டவர் பார்வையில் அவங்க கோல. பட் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்கு ஆண்டவர் இது கொடுத்தது, நான் இங்க இருப்பேன், நிற்பேன், கர்த்தர் செய்ய நினைச்ச செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் ஆண்டவர் பார்வையில தைரியசாலி. They are the courageous that God loves and lives. வாயில இருந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தை, if it comes out of your mouth, you are praising the devil. பிசாச மகிமைப்படுத்துறீங்க. But every time you stand the ground, கர்த்தருக்காக தைரியமாக நிற்கும் பொழுது தேவாதி தேவனை மகிமைப்படுத்துறீங்க. இந்த காலை நேரத்தில் I believe there are warriors out there. இங்க தேவனின் சேனை இருக்கிறாங்க என்பதை விசுவாசிக்கிறேன்.
கர்த்தருக்கான யுத்த வீரர்கள் இங்க இருக்கிறாங்க என்பதை விசுவாசிக்கிறேன். இங்க பவுலுகள் இருக்கிறாங்க என்பதை விசுவாசிக்கிறேன். இங்க பவுலுகளும் பவுலிகளும் இருக்கிறீங்க என்பதை விசுவாசிக்கிறேன். யா, am I right? இருக்கிறோமா இல்லையா? We are not shaken. We will not back out. சோர்ந்து போக மாட்டோம், திரும்பி போக மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். கர்த்தர் வைத்த திட்டத்துல நிலைத்து நிற்போம். ஹalleluya. கண்களை மூடி ஒரு விசை கூட let's celebrate, let's sing this with joy. ஏன் தெரியுமா? Because God is doing something beautiful out there. God is doing something beautiful out there. ஒரே நிமிஷம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி I just want to show you something. I want to show you. அது அப்புறம் காட்டலாம் நினைச்சேன், ஆவியானவர் எனக்கு இப்போ காட்ட உணர்த்துறாரு. So I just want to show you something beautiful. பவுலால எப்படி இந்த தைரியமா, இந்த தைரியத்தை, how is it possible for Paul to have this much of courage? எப்படி பாலுக்கு இந்த தைரியம் வந்துச்சு தெரியுமா? 21 நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த எக்ஸ்ட்ராடினரி கரேஜை பத்தி. 21 அப்போஸ்தலர் 21 நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அசாதாரணமான தைரியத்தை பத்தி 21 பார்த்துட்டு இருக்கிறோம். And I want to show it to you. Just see this. I want to show it to you. எங்க இருந்து வந்துச்சுன்னா, பவுல் அவர் வாயாலே சொல்றாரு சடன்லில வந்துச்சு என்று சொல்லி. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி வந்துச்சு? சடன்லில வந்துச்சு. பவுலோட வாயாலே சொல்றாரு. பவுல் அவரோட ஓன் வேர்ட்ஸ்ல இஸ் சேயிங் this was possible because of that suddenly. பவுல் இப்படி ஒரு தைரியத்தை அங்க எக்ஸிபிட் பண்ணும் பொழுது எல்லாரும் அமைதியாறாங்க. just silence, pin drop silence. that moment Paul is speaking. பவுல் பேசுகிறார். எல்லாரும் ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். எப்படி இந்த மனுஷனால முடியுது, திரும்பி வந்து நின்று பேசுறானே நம்ம கிட்ட என்று ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. They must have been shocked, surprised, looking at this man standing after all this that has happened. And he says, maybe he realized, and he says, this is because of suddenly. இது அந்த திடீரென நடந்தது என்று சொல்லுகிறார். What was that suddenly? What was that suddenly that changed Paul like this? You just have to know this. Paul இதுக்கு முன்னாடி தைரியசாலி கிடையாது. ஆனா வெளியில ஒரு பிக்சர் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். பால் அந்த பிக்சரை பெயிண்ட் பண்ணிப்ப நான் தைரியசாலி. சவுலா இருக்கும் பொழுது when he was Saul, he would have painted this picture, நான் தைரியசாலி, I am a courageous person அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பந்தா காட்டிட்டு இருந்திருப்பாரு சால். I am going to show this to you. Just read this. அப்போஸ்தலர் 22:6-7. Acts 22:6 and 7. Let's read it. Let's hear it. அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குக்கு சமீபமான பொழுது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். As I was on my way and drew near to Damascus, about noon a great light from heaven suddenly shone around me, and I fell to the ground and heard a voice saying to me, Saul, Saul, why are you persecuting me? சவுலா இருந்தவனுக்கு suddenly heaven opened up. பரலோகம் திறந்தது. இந்த மாதம் முழுவதும் சடன்லியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பைபிள்ல இருந்து suddenly how it transformed people's life என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறோம், ஆச்சரியப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சடன்லி அப்போஸ்தலர் மத்தியில மாடி வீட்டறையில் அப்பர் ரூம்ல அந்த அற்புதத்தை பார்த்தோம். சடன்லி அந்த மேய்ப்பர்கள் மத்தியில அந்த ஷெப்பர்ட்ஸ், லோன்லி ஷெப்பர்ட்ஸ் மத்தியில அந்த சடன்லியை பார்த்தோம். எவ்ரி டைம் we see the suddenly. பவுலும் சீலாக்கு நடுவுல அந்த சடன்லியை பார்த்தோம். அந்த செயின்ஸ் பிரிசன் பிரேக் ஆற அந்த நேரத்துல சடன்லியை பார்த்தோம். and today again we are seeing Saul லைஃப்ல suddenly வந்ததை பார்த்தோம். எஸ், and it is important. ஏன் தெரியுமா it is important? அதுக்கு முன்னாடி உலகத்துல சால் நினைச்சிருப்பான் நான் தைரியசாலி என்று சொல்லி. அவன் எப்படி அவன் தைரியசாலி என்று நினைச்சா தெரியுமா? போய் அங்க கொலைக்கு உதவி செய்யறதற்கும் பர்சிக்யூஷனை எனேபிள் பண்றதற்கும் ஏசப்பாவை பின்பற்றவர்களை ஜெயில போடுறதற்கும் he thought he was so courageous, but actually he was so scared, he was afraid. அவன் பயந்திருந்தான். எதை பார்த்து பயந்திருந்தான்?
புதுசா ஏதோ ஒன்று பேசுகிறார்களே, எங்களுடைய யூத கலாச்சாரம், எங்களுடைய ஐடியாலஜி, நாங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ற இந்த டாக்டரின், இந்த பிலீஃப், எங்களுக்கு இருக்கிற அதிகாரம் பெருமைகள், எங்களுடைய பிரீஸ்ட் எல்லாம் இனிமேல ஒன்றுமில்லாம ஆக்கிடுவாங்களா? வார்த்தை தான் இனிமேல முக்கியமாயிடுமா? இனிமேல இந்த இயேசு கிறிஸ்து தான் முக்கியமாயிடுவாரா? He was so scared, he was so scared, he was so scared. He was intoxicated. அவன் மனசுல, அவன் உள்ளத்துல இப்படியாக தவறாக அவனுடைய அதிகாரிகள், அவனுடைய சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அவனை மாத்தி வச்சிருந்தாங்க. அதனால உள்ள பயம். ஏன் இதெல்லாம் வந்துச்சு? பயம். ஏன் இதெல்லாம் வந்துச்சு? இட்ஸ் ஒன்லி ஃபியர். அந்த ஃபியர்னால அவன் இன்றைக்கு எல்லாரையும் அடிச்சு உதைச்சு, நான் தைரியசாலி தைரியசாலி. ஆனா அவன் தைரியசாலி கிடையாது, அவன் கோலை. Some of us live a life like this, you know. We think we are so courageous, we are so bold. நம்ம ரொம்ப தைரியசாலி, நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய வீரன், வெற்றி வாய்ந்த வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்? எதை வச்சு நினைச்சிட்டு இருக்கிறோம்? பணத்தை வச்சு நினைச்சிட்டு இருக்கிறோம். Some of the things of this world, the people, everything, we know everything என்று சொல்லி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். But we are actually so scared. நமக்கு அவ்வளவு பயம், அவ்வளவு பயம் இருக்கு நமக்குள்ள. அது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றினார். பாத்தீங்களா? அந்த ஒரு சடன்லி வந்துச்சு, சவுலோட பயம்லாம் வெளியே வந்துச்சு, பவுலாக மாறினா. He became Paul that moment. அதுக்கப்புறம் தான் உண்மையான தைரியம் என்ன என்பது தெரிஞ்சுக்கிட்டான். கப்பல் நடு வழியில உடைஞ்சு போனது, விஷ பூச்சி அவனுக்கு அடிச்சுது, அடிச்சு சாக விட்டாங்க, எதுவுமே அவனை ஸ்டாப் பண்ணல. ஜெயில போட்டாங்க, சங்கிலியால கட்டி போட்டாங்க, நத்திங் ஸ்டாப் ஹிம். அவன் பர்பஸ்ல ஓடிக்கிட்டே இருந்தான். நல்ல போராட்டத்தை, கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓட ஆயத்தமாக இருந்தான். This is true courage. Suddenly can change many of us out there. நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலை நேரத்துல இங்க பல பேர் இப்படிப்பட்ட பயத்துல இருக்கிறீங்க. வெளியே மேபி யூ ஆர் ஷோயிங் யுவர்செல்ஃப் அஸ் கரேஜியஸ். வெளியே நீங்க பேசுற விதத்தை வச்சு, நீங்க செய்ற வேலையை வச்சு, உங்க பணத்தை வச்சு, நண்பர்களை வச்சு, யூ திங்க் யூ ஆர் சோ கரேஜியஸ், தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க மனசு, யுவர் ஹார்ட், only God knows. கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அது எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கு, அது எவ்வளவு காயமா இருக்கு, அது எவ்வளவு பயந்து இருக்கு என்று சொல்லி கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். Only God knows. And today I want to say the suddenly is coming. சவுலோட வாழ்க்கையில அந்த சடன்லி இன்றைக்கு நம் ஒவ்வொருத்தோட வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை. That is the truth. That is the truth. I see God changing many Sauls out here into Paul. இங்க இருக்கிற பல சவுலுகளை பவுலாக கர்த்தர் மாற்றுகிறத பார்க்கிறேன். And that suddenly is coming. That suddenly is coming right now. நம்ம வாழ்க்கையில இருக்கிற பயங்கள்லாம் போகிற மாதிரி, மறைகிற மாதிரி அந்த சடுதியில திடீரென இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I just believe this. I just believe this. God is coming. He is coming. He is coming to change everything. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்போமா? எழுந்து நின்று just stand up and pray. I want to pray for each one of you. Hallelujah. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக, கர்த்தர் கொண்டு வருகிற இந்த சடன்லிக்காக, நம்ம வாழ்க்கை மாற போகிறதே அதற்காக. ஹalleluya. உற்சாகத்தோட இன்றைக்கு, தைரியத்தோட, ஹalleluya. உலகம் நமக்கு சொல்லித்தர தைரியம் இல்ல. Not the courage of the world, but the true courage that comes from heaven. பரலோகத்திலிருந்து வருகிற அந்த தைரியம், கர்த்தரோட வார்த்தை நிமித்தம் வருகிற அந்த தைரியம், அவரோடு சஞ்சரிக்கிறதுனால, because of our relationship with God, நமக்கு வருகிற தைரியம், the courage, that courage, that's the true courage. அது எதனாலும் அசைக்கப்பட போகிறது இல்ல. That courage doesn't get shaken. அது நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். எல்லா சூழ்நிலைகளும் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். Even if all the stakes are against us,
நமக்கு எதிராக என்ன இருந்தாலும், எல்லாமே இருந்தா கூட அது நம்ம பலப்படுத்தி கொண்டே இருக்கோம். ஓ எஸ், இந்த கரேஜ் தான் ஏசாயால சொல்லப்படுகிற செட்டைகளை அடித்து விரித்து உயர பறக்கிற கரேஜ். ஹல்லேலூயா. இந்த கரேஜ் தான் ஓடினாலும் நடந்தாலும், even if you run or walk, you will not be weary and tired என்கிற கரேஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கரேஜ் தான் உலகம் எனக்கு ட்ரபிள்ஸ் கொடுத்தாலும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்க செஞ்சாலும், to be in rest always என்கிற courage. The blood of Jesus Christ is a strong tower for every one of us. Hallelujah. ரத்த கோட்டைக்குள்ள, ரத்த கோட்டைக்குள்ள. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதற்காக நன்றி. சவுலாக இருக்கிற பல பேரை, for all those people who are still living like a life of Saul, இன்றைக்கு பவுலாக மாற்றுவதற்காக நன்றி. Because we are being transformed into Paul, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கெல்லாம் பிரதீஷ் மேல உட்கார்ந்தது தான் பாத்தீங்க இல்லையா? நீங்க பார்க்கும் பொழுது என்ன பாத்தீங்க? பிரதீஷ் இது மேல உட்கார்ந்து இருந்தது தான் பாத்தீங்க. ஆனா நான் பிரதீஷ் இது மேல ஏறினதையும் பார்த்தேன். நீங்களும் பார்க்கணுமா? பார்க்க ஆசைப்படுறீங்களா? Let's see it, how we climbed these steps. பிரதீஷ் மேல உட்கார்ந்து இருந்தாரு, தைரியமா தானே உட்கார்ந்தாரு, சிரிச்சுட்டு உட்கார்ந்தாரு. எங்க திரும்பி ஏறுங்க. நம்ம மேல அவர் சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும் பொழுது என்ன தைரியசாலி அப்படின்னு தோணுச்சு. எவ்வளவு ஈஸியா மேல ஏறிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. ஆனா பிரதீஷ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்துலயும் ஏறிட்டு இருப்பாரு, ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு, அலைஞ்சிட்டே இருப்பாரு. அதனால அவர் ஈஸியா ஏறி மேல உட்காந்துருவா நம்ம நல்லா நினைச்சிட்டு இருந்தோம். அவர் மேல உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும் பொழுது நம்ம அப்படிதான் நினைச்சோம். ஆனா ஏறும் பொழுது ஒரு நடுக்கம் தெரியுது இல்லையா? இருக்கா நடுக்கம்? நடுக்கம் இருக்கா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? கொஞ்சம் ஒரு நடுக்கம் இருக்குல்ல, பயமா இருக்கா? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நடுக்கம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு நடுக்கம் இருக்குல்ல. இட் இஸ் நேச்சுரல் தான். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த உயரத்துக்கு போக வேண்டும் என்றால் ஈஸி கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி. The steps are not easy. That path is not easy. அந்த ரோட் ஈஸி கிடையாது. அந்த ஜேர்னி ஈஸி கிடையாது. அவ்வளோ தான்ஸ் இருக்கும், அவ்வளோ முள் இருக்கும், அவ்வளோ குழி இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு நீங்க மேல உட்கார்ந்துருக்கிறத பார்த்து உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஈஸியா வந்துட்டாயா என்று சொல்றாங்க. அவங்க சபையில அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க போல இருக்கு என்றுலாம் சொல்றாங்க. என்னமோலாம் பேசுறாங்க. மேல உட்காந்துருக்கிறத பார்க்கிறாங்க. ஆனா அந்த மேல ஏறுறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் ஏறும் போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் இட் வாஸ் சோ டிஃபிகல்ட், வாசன்ட் இட்? ஈஸியா இருந்துச்சா? இல்ல. அதே மாதிரிதான் மேல ஏறும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறத பார்த்தோம், ஏற முடியல. ஆனா இப்ப பாருங்க, ஆக்சுவலா அவர் இப்படி மேல ஏறல, வேற மாதிரி ஏறினாரு. எப்படின்னு நம்ம காண்பிப்போம் வாங்க. இப்ப பாருங்க, அவர் ஏறாரு, இப்படிதான் ஏறினாரு அந்த இருட்டுல, நீங்க பார்க்காத பொழுது. என்ன டிஃபரன்ஸ்? நீங்க பார்த்தது இப்போ அந்த லைட் வரும்போது நீங்க பார்த்தது அவர் மேல சிரிச்சுட்டு தைரியமா இப்படி உட்காந்துருந்தா நீங்க பார்த்தீங்க இல்லையா? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆனா ஏறும் பொழுது ஒவ்வொரு பாத்தும் கொஞ்சம் பயத்தை கொடுக்கும்போது, டிஃபிகல்ட்டி கொடுக்கும் பொழுது அவர் எப்படி தைரியமா மேல ஏறி போன தெரியுமா? இது இப்போ நடிப்பு அரக்கம் கிடையாது. Just think that this was God. ஆண்டவர், God was holding that ladder. ஆண்டவர் அந்த பாதையை கால்கள் இடராதபடிக்கு, that your steps should not fail you என்று சொல்லி ஏஞ்சல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார். தூதர்கள
கட்டளையிட்டு இருந்தார், தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார், கால்கள் இடரக்கூடாது பார்த்துக்கோ என்று சொல்லி. This was one of the angel that was sent by God. ஆண்டவர் அனுப்பின அந்த தூதன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் பொழுது, அது டிஃபிகல்ட்டாக இருக்கும் பொழுது, விழக்கூடாது பயந்துடக்கூடாது என்று சொல்லி கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறான். And பிரதீஷ் knew this. பிரதீஷ் இதை பார்த்தாரு. அதுதான் அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. பவுல் அந்த சடன்லி பார்க்கும்போது சில precious things நான் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் நான் பார்க்கிறது லைட். சொல்லுங்க, லைட், வெளிச்சம். வெளிச்சம், லைட், வெளிச்சம். என்ன லைட்? வாசிப்போமா? அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம். We are going to move to chapter 22. 21 இருந்து 22 போறோம். ஏன்னா 22 தான் பவுல் அவர் வாயினாலே, அவர் சத்தத்தினாலே அந்த சடன்லி பற்றி சொல்லுகிறத நம்ம கேட்க போறோம். அந்த தைரியத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, அந்த சடன்லி பத்தி அவர் சொல்லுகிறார். அவர் லைஃப்ல நடந்த சடன்லி பத்தி சொல்லுகிறார். அதை பத்தி இந்த 22ல வாசிக்கிறோம். இப்பொழுது 22:6 வாசிப்போமா? அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குக்கு சமீபமான பொழுது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. As I was on my way and drew near to Damascus, about noon a great light from heaven suddenly shone around me. பவுலுட வாயினாலே, from his own voice, Paul is explaining the suddenly. பவுல் பல நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு இது, லாங் பிஃபோர், இல்லையா? எந்த சாப்டர்ல யாருக்கா தெரியுமா? சூப்பர். ஆக்ட்ஸ் 9ல ஆக்சுவலா அந்த ஒரிஜினல் இன்சிடென்ட் இருக்கு. அந்த டமாஸ்கஸ்ல அந்த ரோட்ல நடந்த அந்த இன்சிடென்ட் 9ல இருக்கு. அதை இப்போ அவர் சாட்சியா சொல்றார், திரும்ப சொல்றார், எக்ஸ்பிளைன் பண்றாரு இவங்களுக்கு. இந்த சடன்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு டீட்டெயிலிங்க ஆட் பண்றாரு. யாருக்கா தெரியுமா? 9ல நடந்த விஷயத்தோட கூட சேர்த்து ஒரு சின்ன தெளிவுபடுத்துற காரியத்தை இங்க ஆட் பண்றாரு. 9ல வாசிக்க ஆசைப்படுறீங்களா? குயிக்கா வாசிக்கிறீங்களா? அந்த இன்சிடென்ட் மட்டும் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆக்ட்ஸ் 9ல. சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் பிரயாணமாய் போய், 3வது வசனம், ஓகேயா? ஆமா. ஆக்ட்ஸ் 9:3ல வாசிக்கிறோம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. நாள் இப்படி ஆரம்பிக்கிறது, அவன் தரையில் விழுந்தான். இங்கிலீஷ்ல இதே வசனத்தை நான் வாசிக்கிறேன், 3 வாசிக்கிறேன். Now as he, ESV versionல வாசிக்கிறேன், நீங்க எதுல வேணா வாசிக்கலாம். Now as he went on his way, he approached Damascus, and suddenly a light from heaven shone around him and falling to the ground. இது 9ல ஆக்சுவலா நடந்த இன்சிடென்ட். பட் 22ல பவுல் அதை திரும்பி சாட்சியாக சொல்லும் பொழுது, when he is giving testimony, இதை சொல்றாரு, கூட ஒரு டீட்டெயில் ஆட் பண்றாரு. என்ன டீட்டெயில் அது? மத்தியானத்துல கிரேட் லைட், அபவுட் நூன் என்று சொல்லி ஒரு விஷயத்தை ஆட் பண்றாரு. எதுக்கு? ஏன் அந்த மத்தியானம் என்று சொல்றனா? அபவுட் நூன் இஸ் த டைம் when the sun is right at the center. நடு வானத்துல உச்சி வெயில்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த உச்சி வெயில் இருக்கிறத அவர் சொல்றாரு. சோ அப்போ இட்ஸ் த பிரைட்டஸ்ட். எப்படி? உச்சி வெயில் மண்டைய பழக்குதுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் த பிரைட்டஸ்ட். எப்படி சொல்லுங்களேன்? உலகத்தில் அதை சொல்லணும்னா அதுக்கு என்ன சொல்லணும்? இட்ஸ் த பிரைட்டஸ்ட் லைட் என்று சொல்லணும். ஆனா ஆண்டவரோட லைட்டுக்கு முன்னாடி அது பிரைட் எல்லாம் கிடையாது. சில சமயத்துல நம்ம என்ன செய்றோம்? நம்மளை சுத்தி எல்லாமே நமக்கு தெரியுது, கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். we think so. எனக்கு எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு, சம்பளம் வருது, வேலையில இருக்கிறேன், படிக்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், என்னை சுற்றி there are so many people who look up to me. we think we are in control. எல்லாமே தெளிவா தெரிகிறதா நினைக்கிறோம், கிளியரா தெரியுது. எனக்கு நான் இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன்,
எனக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு. we think everything is so clear. என் வீட்டுக்கு தேவையான 2 கேஸ் எல்லாம் எனக்கு இருக்கு, டைமுக்கு டைம் வந்துரும். we think we are so clear. ஹெல்த் ரெகுலரா நான் செக்அப் பண்ணிட்டே இருக்கிறேன். we think we are so clear. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களோட நம்பிக்கை, when your hope is on these things, இப்படிப்பட்ட உலகம் சொல்லி கொடுக்கிற அதெல்லாம் நல்ல விஷயம், நான் இல்லைன்னு சொல்லல, பண்ணணும். ஆனா நம்ம நம்பிக்கை அது மேல இருக்கக்கூடாது. எல்லாம் தெளிவா எனக்கு தெரியுது, ஐ எம் இன் கண்ட்ரோல் என்று சொல்லி நினைக்கிறோம் தெரியுமா, அதுதான் நமக்கு பல சமயத்துல ப்ரைட கொடுக்கும், அகங்காரத்தை கொடுக்கும். we look down upon everybody. ஆனா ஒரு சின்ன ஷேக் வந்துச்சுன்னா பயந்துருவோம். பேங்க்ல, ஒரு பேங்க்ல காசு சேர்த்து வச்சுட்டே இருப்போம் தெரியுமா, பேங்க் பேலன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும் தெரியுமா, எங்கேயாவது ஒரு நியூஸ் வாசிப்போம், அந்த பேங்க் சம்பந்தமா இல்லாட்டி அதோட பார்ட்னர்ஷிப் அலையன்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தமா ஏதாவது ஒரு நியூஸ் வாசிப்போம், ஏதாவது ஆப்போதுன்னு வாசிப்போம், நமக்கு பயம், உடனே போய் பேங்க்ல இருந்து காசு எடுத்துருவோம். எங்கேயோ ஆயில் இருக்கிற நாடு இல்லாட்டி ஆயில் ஃபீல்டு ஏதோ பண்றாங்க தெரிஞ்ச உடனே கூட்டம் நிற்கும் பெட்ரோல் பங்க் முன்னாடி. நம்ம எது மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறோமோ, எல்லாம் தெளிவா தெரியுது என்று சொல்லி நினைக்கிறோமோ, when there is a small shake around it, அதை சுற்றி எங்கேயாவது ஒரு சின்ன அசைவு வந்தாலே we are so scared, பயந்துடுறோம், நடுக்கம் வந்துடுது, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், பிபி ஏறிடுது, நம்ம ஜாய் பீஸ் போயிடுது. I want to tell you today, it's not about what you see, what you're able to see, நீங்க பார்க்கிற காரியம் மட்டுமல்ல, it's about the revelation that God gives. ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடு. கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு, தேவனோட பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறாரு. கண்ணுக்கு தெரியாத காரியங்களை உங்க இதயத்துக்கு தெரிய செய்றாரு. Can I repeat this for you? Those things that you cannot see with your plain naked eyes, God makes your heart see it. கர்த்தர் உங்க இதயத்துக்கு தெரியப்படுத்துகிறாரு. You know very well, என்ன நடந்தாலும் சரி நான் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் என்னோட லேடரை பிடித்து கொண்டிருக்கிறது என் தேவன். என் கால்கள் இடராதபடிக்கு, that my steps should not miss, angels அமர்த்தி இருக்கிறாரு. whatever happens, உலக எக்கனாமியில் என்ன நடந்தாலும் சரி, எங்க வீட்டு எக்கனாமியில் என்ன நடந்தாலும் சரி, Lord God is in control. இந்த வெளிப்பாடை தினம் தினம் ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு சைடு நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ், ஒரு சைடு பைபிள் ப்ராமிசஸ். ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் ஒரு பயத்தை காண்பிக்கிற செய்தியை கொடுத்துட்டே இருக்கும். இன்னொரு சைடு கர்த்தரோட வசனம், வார்த்தை, தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை, ப்ராமிசஸ பேசிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. which do you want to believe? எதை விசுவாசிக்க போறீங்க? எது மேல உங்க நம்பிக்கை வைக்க போறீங்க? which light is brightest? பட்ட பகல்ல இருக்கிற அந்த உச்சி வெயில் கூட கிடையாது, ஹெவன்ல இருந்து வருகிற அந்த கிரேட் லைட் தான் கிரேட்டஸ்ட். அந்த பரலோக வெளிச்சம், இந்த வெளிச்சத்தோட அதி பயங்கரமான வெளிச்சம், நம்மை தப்புவிக்கிற வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லைட் பார்த்தோம், இந்த லைட்ல வாழ ஆரம்பிக்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது பவுலோட அந்த சடலில இன்னொரு விசேஷமான காரியத்தை பார்க்கிறோம். லெட்ஸ் see that. பிரதீஷ் ஈஸியா ஏறினாரு, ஆண்டவர் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால மேல உட்கார்ந்து இருந்தாரு சிரிச்சிட்டு. பட் ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ் சினாரியோ லிட்டில் டிஃப்ரெண்ட்லி. கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பாருங்க. பிரதீஷ் ஏற முயற்சி செய்யறாரு, அப்போ வெங்கடன் ஏதோ கொடுக்குறாரு, நீ சும்மா தனியா போவாத, ஏன் வெறுமையா போர் அடிக்கும், மேல அவ்வளவு தூரம் போனோம்ல, அங்க போய் வேற உட்கார்ந்து இருக்கணும், லைட் ஆன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இன்னைக்கு வேற
நான் வந்து ஆடியோவை கட் பண்ணி விட்டேன், அதனால நீ அங்கே ரொம்ப நேரம் சும்மா அமைதியாக பயத்தில் உட்காந்துருக்கணும். அதனால யூஸ்வலாக ஆன் ஆகிற மாதிரி உடனே லைட் ஆன் ஆகாது. அதனால நீ தனியாக உட்காந்துருக்காத, உனக்கு கொஞ்சம் போகிறதுக்கு அங்கே ஏதாவது என்ஜாய் பண்ணுறதுக்கு உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை தரேன் என்று சொல்லி வெங்கட் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை மாட்டிக்கிட்டு பிரதீஷ் ஏற ட்ரை பண்ணுறாரு. அதை மாட்டிட்டு ஏறும் பொழுது கஷ்டமாக தான் இருக்கும்ல, அவள் ஈஸியாக ஏற முடியாதுல்ல, தடுமாறுறாரு, கஷ்டப்படுறாரு. அப்போ வெங்கடன்னு சொல்றாரு, ஓகே ஓகே எனக்கு புரியுது, உனக்கு கஷ்டம் இருக்கு, தடுமாற்றம் இருக்கு, உனக்கு ஈஸியாக ஏற முடியாது, எனக்கு புரியுது. உனக்கு இன்னொன்று தரேன், இது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், இது உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தரும், கொஞ்சம் எனர்ஜி தரும், உன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாற்றிடும், இதை மாட்டிட்டு ஏறிக்கோ இப்போ என்று சொல்றாரு. இது உனக்கு வழியில போறதுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் அவங்க யூஸ் பண்றாங்க, இதுதான் இவங்க யூஸ் பண்றாங்க, இதுதான் அந்த நடிகர் யூஸ் பண்றாரு, நீயும் யூஸ் பண்ணு, நல்லா இருக்கும் என்று சொல்லி இப்போ இன்னும் கொஞ்சம் தராரு. இப்போ திரும்பி முயற்சி செய்யறாரு. இப்போ முடியுதா? இல்ல, கஷ்டப்படுறாரு, ஏற முடியல. ஏன் தெரியுமா? பிகாஸ் இஸ் கேரிங் வெயிட், ஹெவியா இருக்கு, ஏற முடியல. அதனாலே பாதிலே விட்டு கொடுத்தாங்க. Many of us carry weight in our mind and body. தேவையில்லாத வெயிட்டை சுமந்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வெயிட்டை சுமந்துட்டு நம்ம ஆண்டவர்கிட்டே போய் புலம்புறோம், ஆண்டவரே கஷ்டமா இருக்கு ஆண்டவரே என்று சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இந்த வெயிட்டை சுமந்துட்டு நானா கொடுத்தேன் அதை என்று கேட்கிறாரு. நான் மேலே ஏறி வந்தேன்னு சொன்ன உடனே நீ இதுக்கு தேவையில்லதெல்லாம் சுமந்துட்டு இருக்கிற. ஆண்டவரே, இந்த வெங்கட் மாமா தான் சொன்னார், ஆண்டவரே மேலே தனியா இருக்கும், போர் அடிக்கும்னு சொன்னார். ஆண்டவரே, மேலே போகும்போது நீ கஷ்டமா இருக்கும்ல, அவ்வளவு தூரம் போகணும்லன்னு சொன்னார். ஆண்டவரே வெங்கட் மாமா தான் சொன்னார். ஆண்டவரே, எப்படியும் ஆடியோ ஒர்க் ஆகாது, இன்னைக்கு ரொம்ப நேரம் நீங்க மேலே உட்காந்துருக்கணும்னு சொன்னார். ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார், நானா சொன்னேன்? ஆண்டவர் கேட்கிறேன், நானா சொன்னேன்? Did I tell you to carry that weight? ஏன் தெரியுமா நமக்குள்ள பயம் அதிகமாகுது? ஏன் தெரியுமா நமக்குள்ள கரேஜ் வர மாட்டேங்குது? ஏன்னா தேவையில்லாத வெயிட்டை சுமந்துட்டு இருக்கிறோம். பாவம் என்கிற அந்த சுமையை சுமந்து கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய எண்ணம், ஏக்கம் எல்லாம் இன்னைக்கு டிஸ்ட்ராக்டடா இருக்கு. ஏன் தெரியுமா? உலகத்தின் பாவங்கள் வந்து உட்காந்துச்சு. அந்த பாவங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அப்பதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கும், அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகும், அப்பதான் இன்னும் பெட்டரா என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அப்பதான் என்ன எல்லாரும் மதிப்பாங்க, அப்பதான் என்ன எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. பாவம், அந்த பாவத்தை சுமக்கிறதுக்கு ஜஸ்டிபிகேஷன் வேற கொடுக்குறோம். பிசாசு சொல்லி கொடுக்குறான், how to justify என்று சொல்லி கொடுக்குறான். இன்னைக்கு விதமா ஜஸ்டிஃபை பண்ண there are so many things that you can say and do and say that I'm right. உலகத்தில் எல்லாரையும் அது சொல்ல வைக்கிறான், இதான் கரெக்ட் என்று சொல்றான். உங்களை சுத்தி இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அண்ணாந்து பார்த்து என்று வாயை பிளக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாம் இது கரெக்ட், தப்பு இல்லை, சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் தப்பு கிடையாது, நீ என்ன ஜெண்டர்னு நீ முடிவு பண்ணலாம், தட் இஸ் ரைட் என்றெல்லாம் பல நரேட்டிவ்ஸ் சொல்லும் பொழுது you also tend to think that is right. But those are weight, sinful weight. அதனால தான் பயம் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்துடுச்சு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், I want to tell you this, today's generation, இன்னைக்கு இருக்கிற தலைமுறை இது வரைக்கும் நீங்க பார்த்திராத ஜெனரேஷன் மாதிரி பயந்துட்டு இருக்கிறாங்க. They sound so hip, they sound so cool, they speak so many next gen words, but they're so scared inside. சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துடுறாங்க. ஏன் தெரியுமா? பாவம் மிகுதி. நம்முடைய தலைமுறை அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம பார்த்திராத கேள்விப்படாத பாவங்கள்லாம் பிசாசு அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறான். அதெல்லாம் கரெக்ட் என்று வர சொல்லி வச்சிருக்கிறான். It's a responsibility to pray for them. Pray your hearts out for them. They're so scared. பாவம் பயத்தை தான் கொடுக்கும். ஆரம்பத்தில் அட்ராக்டிவா இருக்கும்,
கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளை நியாயப்படுத்த சொல்லி கொடுக்கும். இட் வில் டீச் us how to justify. ஆனா அதுக்கப்புறம் பயம் 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 பயம், ஃபியர் ஃபியர் ஃபியர், ஆல்வேஸ் ஒன்லி ஃபியர். பட் யூ நோ வாட், Paul was lighter. அந்த சடன்லி வரும்போது, அந்த சடுதியில வரும் பொழுது Paul became lighter. எப்படி இதை தைரியமா சொல்றேன் தெரியுமா? வாசிப்போமா 22:7. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். And I fell to the ground and heard a voice saying to me, Saul, Saul, why are you persecuting me? I fell to the ground. தரையில் விழுந்தேன். யாரா தள்ளி விட்டாங்களா? யாரா பின்னாடி இந்த பவுலை தள்ளி விட்டாங்களா? அந்த சாலை தள்ளி விட்டாங்களா? இல்லாட்டி சாலு கால் தடிக்கி விழுந்தாரா? What just happened out here? என்னங்க நடந்தது? He lost gravity. ஏன் தெரியுமா? இது வரைக்கும் ஒரு வெயிட், பாவ சும அவன் அகங்காரத்துல நிற்க வைத்துக் கொண்டிருந்தது. It was making him stand with pride and sin. The weight was making him stand. இப்போ அந்த வெயிட் எல்லாம் ஒரு செகண்ட்ல அந்த சடன்லி வரும் பொழுது, அந்த பிரைட்டஸ்ட் லைட் ஃப்ரம் த ஹெவன் அவனை வந்து அடையும் பொழுது, அவன் பாவங்கள் காணாமல் போனது, மறைந்து போனது, just evaporated and he became lighter. Don't carry sin. It's not going to help you. நீ எவ்வளவுதான் அதை ஜஸ்டிஃபை பண்ணாலும் பாவம் வெயிட்டா தான் ஆகும், பயத்தை மட்டும்தான் கொடுக்கும். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயரத்தை உங்களால் எட்டவே முடியாது. And finally, I want to talk about lit. பிரகாசித்தது. வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 22:9. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. Now those who were with me saw the light, but did not understand the voice of the one who was speaking to me. அவரோடு கூட சிலர் இருந்தாங்க. There were people around him who were seeing, experiencing this light. அவரோடு கூட சிலர் இருந்தாங்க. அந்த ஒளியை அவர்கள் பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன் தெரியுமா அவங்களுக்கு புரியல? You know why they didn't understand? We will just see why they didn't understand. இப்போ நம்ம பார்க்க போறோம் ஏன் அவங்களுக்கு புரியல என்று சொல்லி. பிரதீஷ் மேல ஏற முயற்சி செய்யறாரு. வெங்கட் அண்ணன் வந்து ஏதோ அவரை சொல்லி அவரை தடுக்க ட்ரை பண்றாரு. பிரதீஷ் wants to go up, but Venkat doesn't want him to go up, so he's talking to him, he's stopping him. அவர்கிட்ட முடியாது என்று சொல்றாரு, இது தப்புன்னு சொல்லி, இது நடக்காது என்று சொல்லி, இது விழுந்துரும் என்று சொல்றாரு. He is going on talking to him. ஆனா வெங்கடனுக்கு தெரியுது, பிரதீஷ் ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று அவங்க ஆண்டவர் செய்யறாரு, சம்திங் இஸ் மேக்கிங் ஹிம் கோன்று தெரிகிறது. ஆனா எப்படி போறாரு? இவ்வளவு சத்தம் இருந்தாலும் எப்படி போறாரு? இவ்வளவு அவரை தடுக்க காரியங்கள் இருந்தாலும் எப்படி அவரால் போக முடிகிறது என்று சொல்லி அவருக்கு புரியல. ஆனா பிரதீஷுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பிரதீஷ் காதுல வேற ஏதோ இருக்கு. என்ன இருக்கு? ஆண்டவரோட சத்தம் இருக்கு. He has the word of God in his heart. கர்த்தருடைய சத்தத்தை தன் இருதயத்துல வச்சிருக்கிறாரு. I'm telling you, this is so powerful. ஆண்டவரோட வார்த்தை வசனம் இதெல்லாம் நிறைய பேர் முத்தெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இது வெறும் புக்கு தான், இது வெறும் பேப்பர் தான். இதுக்கு காசு வாங்குறாங்க. சிலர் நிறைய பேர் ஊழியமா செய்றாங்க, சிலர் சம்பாதிக்கவும் செய்றாங்க. இது வெறும் டிஸ்ட்ராக்ஷன் தான். ஓகே, இதுல எல்லா டெக்னாலஜி இருக்கு, நிறைய விதத்துல ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஸ்டில் அ டிஸ்ட்ராக்ஷன். வசனம் இங்க இருந்தா மட்டும்தான் பொக்கிஷம். It can become a treasure not in some paper, not in some gadget, but it becomes a treasure only when it is here. And you are in this path. நீங்க அந்த பாதையில் இருக்கிறீங்க. அந்த இங்க இருக்கும் பொழுது, இங்க கெட்டியா இருக்கும் பொழுது, இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, இங்க ஃபுல்லா இருக்கும் பொழுது,
என்ன சத்தம் வந்தாலும் கேட்காத, எதுவுமே தடுக்காத. பிகாஸ் யுவர் இயர்ஸ் ஆர் பிளக்ட் டு இஸ் வாய்ஸ் அலோன். கண்களை முடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். காலை நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரோட வார்த்தைங்க மத்தியில் கடந்து வந்ததற்காக நன்றி, எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே இந்த இடத்துல அசைவாடுகிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். அப்பா, தேவன் செய்கிற எல்லா அற்புதமான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் கூட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இது ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.